எஸ். ஸோ வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக ஓல்டு சிலபஸ். சார் ஸ்க்ரீன்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் அனுப்பியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட். ஸோ இது வந்து ஓல்டு சிலபஸ் எவல்யூஷன், சரியா? ஓல்டு சிலபஸோடைய எவல்யூஷன் போர்ஷன். இந்த எவல்யூஷன் போர்ஷன் வந்து நான் ஏற்கனவே ப்ரீ பிளானா ஒவ்வொன்றும் பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எதை படிச்சுட்டு அடுத்த நியூ சிலபஸ் போய் பிறகு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ரீசனுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஓல்டு சிலபஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவல்யூஷன் பொறுத்தளவு ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட் அண்ட் 10th யூனிட், ஏன்னா இப்ப ரெக்கார்டர் கிளாஸ் 10th யூனிட் போயிட்டு இருக்கு. அதுல 10th யூனிட்ல நிறைய எவல்யூஷன் இல்லாட்டாலும் ஒரு 60% இருக்குது, மீதி ஈகாலஜி இருக்கு. பரவாயில்ல, நீங்க பாருங்க. இந்த 9th யூனிட் பொறுத்தளவு ஃபுல் செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே எவல்யூஷன் தான். அது அப்படியே வந்து நியூ சிலபஸ்ல உண்டு அப்படியே. ஆனா ஓல்டு சிலபஸ்ல கூட அவ்வளவு மெட்டீரியல், அவ்வளவு டாபிக் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது மட்டும் சொல்றேன். ஓல்டு சிலபஸ்ல பெருசா லமார்கிசம், டார்வினிசத்தை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஓல்டு சிலபஸ்ல. அது அந்த அளவுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து மெட்டீரியல் வந்து அது எல்லாமே A to Z உங்களுக்கு தெரியணும், அந்த ரீசனுக்காக நான் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதுல சிம்பிளா வந்து ஒரே ஒரு லைன் தான் சொல்லியிருப்பாங்க ஓல்டு சிலபஸ்ல. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நேச்சுரல் செலக்ஷன், அவ்வளவுதான் இருக்கும். அதே டைட்டில் இந்த நியூ சிலபஸ்ல இருக்கு. ஆனா அந்த ஒரு வேர்டை வச்சுட்டு நான் ஓல்டு சிலபஸ்ல உங்களுக்கு தெரியும் அவ்வளவு லமார்கிசத்தை பத்தி நான் ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன், டார்வினிசத்தை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன், ரெண்டு பேருடைய நியோ லமார்கிசம் நியோ டார்வினிசம் பத்தி ஃபுல்லா டீடைல் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நியூ சிலபஸ்ல உண்டு. ரொம்ப பேரு இந்த ஓல்டு சிலபஸ்னா இது ஓல்டு சிலபஸ் தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், மத்த மேஜர் வேற, நம்ம மேஜர் வேற. ஓல்டு சிலபஸுக்கு 5%, ஓல்டு சிலபஸ்ல 5% தான் நம்ம சிலபஸ்ல கிடையாது. புது சிலபஸ்ல 90 to 95% அப்படியே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடிஷன் தட் நியூ சிலபஸ். ஸோ அப்ப வந்து ரெண்டுமே தான் நம்ம வந்து ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இது ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தாலும் திரும்போட நான் ரெக்கார்டர் கிளாஸ் தர்றேன். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த சென்டர்ல இந்த மாதிரி தர மாட்டாங்க. நல்லா திரும்ப யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த யூனிட் அப்ப எவல்யூஷன்னா ஓரளவு இந்த எவல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நியூ சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு பேர்டானா தெரியாது. அந்த ஓல்டு சிலபஸ் உள்ளது பேர்டானா தெரியும். நியூ சிலபஸ் உள்ளது மட்டும் படிச்சா போதும். அழகா இந்த யூனிட்ல என்ன கொஸ்டின் வந்தாலும் அழகா நம்ம எடுத்துடலாம். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த அடுத்த செலக்ட் எக்ஸாம்லயும் இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் வந்து வரும் பாருங்க. இந்த இன்னைக்கு எழுதின டெஸ்ட் கொஸ்டினே வரும். சரி, ரைட். ஸோ இப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தம் 50 கொஸ்டின். எவல்யூஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 50 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாதான் நல்ல மார்க் எடுத்துக்க முடியும். சரியா? ரைட். ஒன்று பார்ப்போம். சிலது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம், அதையும் நான் சொல்றேன். So first question, which of the following is a biologist? Actually என்ன சொன்னா most logical biochemical theory. சரியா? என்ன சொல்லிருக்காங்கன்னா biochemical theory of that origin of life. சரியா? இதுல யார் biochemical theoryன்னு சொன்னாவே வந்து ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எவல்யூஷன்ல வந்து ஒரு இது நம்ம சிலபஸ்ல நியூ அப்படியே நான் லைட்டா சிலபஸையும் நான் லைட்டா உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டையும் கொடுக்குறேன். ஓகேவா? நியூ சிலபஸையும் ஒரு ஹிண்ட் கொடுப்பேன். ஆரிஜின் ஆஃப் லைஃப், அந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப்லும் போது இந்த ஒப்ரைன் ஹால்டன் தியரி நல்லா இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஈவன் டிஆர்பிலேயே ஒப்ரைன் ஹால்டன் தியரி, யூரே மில்லர் டெஸ்ட், அதாவது அது எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாங்க பாத்தீங்களா? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் அதுலயே இப்ப நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இவங்க ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிஷியல்ல இது எப்படிலாம் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஏன்னா நம்ம சிலபஸ் இது உண்டு ஆரிஜின் ஆஃப் லைஃப் நியூ சிலபஸ்ல. அப்ப அது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னா, அது எப்படி வந்ததுன்னு சொன்னாங்க, ஓகே. பட் நோ எவிடன்ஸ், நோ ப்ரூஃப். எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த ப்ரூஃப் பண்ணல. அதை ப்ரூவ் பண்ணவங்க தான் யாரு? யூரே அண்ட் மில்லர். அவங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அதை பக்காவா ப்ரூவ் பண்ணாங்க. சரியா? அந்த இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட் ஆப்ஷன் யூரே அண்ட் ஸ்டான்லி மில்லர்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரு. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க மோஸ்ட் பயாலஜில வந்து ஆரிஜினல் ஸ்பீஸ்ல வந்து இவங்க தான் ஒப்ரைன் அண்ட் ஹால்டன். ஹால்டன் நான் கொடுக்கல. அவே ஆன்சர் வந்து ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெக்கல்ஸ் சொன்னாவே பயோஜெனடிக் லா ஞாபகம் வந்துடணும். ஹெக்கல்ஸ் சொன்னா என்னலானா பயோஜெனடிக் லா ஞாபகம் வந்துடும். அதாவது ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி
அது ஞாபகம் வந்துடும். சரியா? So answer is first question, A is the correct option. Right. At the member of that interbreeding among themselves, very important question, sir. Repeated நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், லாட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸ்பீசிஸ் ஆன்சர் வந்து ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸோட டெஃபினிஷன் நம்ம நியூஸ்ல ஸ்பீசிஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு இருக்கும். இது லாஸ்ட் டிஆர்பி சரி, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. போன டிஆர்பிலையும் கேட்டாரு, அதுக்கு முந்தின 2019 அதுலயும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க சார். இதுல ரொம்ப முக்கியம் தான் இன்டர்பிரீடிங் அமாங் தெம்செல்ஃப். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பீசிஸ் வந்து அந்த ஸ்பீசிஸோட தான் இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடும். இன்டர்பிரீடிங் உங்களுக்கு தெரியும், காப்புலேஷன், இன்டர்கோஸ், கயர்ல இன்டர்கோஸ் சொல்லுவோம், காப்புலேஷன். சோ அப்ப அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பீசிஸ். இன்னும் உங்களுக்கு புரியும்படி ஒரு ஸ்டெப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்க. இப்போ எதை சொல்லலாம், ஒரு பாண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு குளம். ஒரு குளத்துல 2 டைப் ஆஃப் ஃப்ராக் இருக்கு. ஒன்னு வந்து ரானா ஹெக்ஸடேட்டல்லா, இன்னொன்னு வந்து ரானா டைகிரினா. ஓகேவா? ரானா வந்து ஜீனஸ், ஹெக்ஸடேட்டல் ஆஃப் ஸ்பீசிஸ், டைகிரினா ஒரு ஸ்பீசிஸ். ஓகேவா? சோ இது ரெண்டுமே மார்பாலஜிக்கலி சிமிலர். பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். we can't identify this is a hexadatana, it's a tigerina, we can't identify மார்பாலஜிக்கலி. அப்ப ஒரு பாண்டுல இந்த ஹெக்ஸடேட்டலாவும் ஸ்பெர்மும் பிளஸ் எக் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணும். இதுவும் ஸ்பெர்மும் எக்கும் ரெண்டு ரிலீஸ் பண்ணும். ஆனா ஹெக்ஸடேட்டலோட ஸ்பெர்ம் அண்ட் எக் மட்டும் தான் என்ன செய்யும், ஃபெர்டிலைசேஷனுக்கு அந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி டைகிரினா. அப்ப ஈவன் ஃபெர்டிலைசேஷனும் சரி, காப்புலேஷனும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன் சரி, காப்புலேஷன், அது மட்டும், அதுதான் இன்டர்பிரீடிங் தெம் அமாங் தெம்செல்ஃப். அதற்குள்ள தன் ஸ்பீசிஸ்குள்ள தனக்குள்ள மட்டும்தான் இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ரைட். அடுத்த இது நியூஸ் பஸ்ல இருக்கு, நியோ டார்வினிசம் தியரி, தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். நியோ டார்வினிசம் தியரின்னு சொன்னாவே நம்ம டார்வினிசம் உங்களுக்கு தெரியும். நியோ டார்வினிசம் இந்த ஸ்பீசிஸ்ல இந்த இயர்ல வந்து டொஸ்கான்ஸ்கி அப்படின்னா அவர் தான் இதை சொல்லியிருப்பார், இந்த நியோ டார்வினிசம். அதாவது நியோ டார்வினிசம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, டார்வினுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் நியோ டார்வினிசம். டார்வின் மீன்ஸ் டார்வின் தியரியா, சரியா? சோ அவங்க இதுல வந்து சார்லஸ் டார்வின் வந்துருச்சு, இது வரவே வர மாட்டாங்க. இவங்க ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் வந்து இவங்க ரெண்டு பேர் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஆரிஜின் ஆஃப் லைஃப்க்கு ரிலேட்டட் உள்ளது. இதுக்கும் நியோ டார்வினிசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சார். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரே தெரியாட்டணும், இப்படிதான் சார் கண்டுபிடிக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க படிச்சது டைரக்டா வரும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன், டைரக்டா வரும்னு எதிர்பார்க்க கூடாது. சரி, இந்த கொஸ்டின் ரைட் ரீட் பண்றோம், என்ன ஆன்சர்னு சரியா தெரியல, அப்ப ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எது வராது, இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாத எது அப்படின்னு பாருங்க. நியோ டார்வினுக்கும் அந்த சார்லஸ் டார்வின் அவர் இதேக்கே வர மாட்டாரு, சரியா? என்ன அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. ரைட். அடுத்து இந்த ஒப்ரைன் ஹால்டன் வந்து இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ரிலேட்டடா, ஃபர்ஸ்ட் அந்த பயோகெமிக்கல் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ரிலேட்டடா. அப்ப இதுக்கும் நியோ டார்வினிசம் தியரிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல, ரிஜெக்ஷன் மெத்தட், அவ்வளவுதான். டொஸ்கான்சி தான் ஆன்சர் நம்மளுக்கு 100% தெரியும்னு கிடையாது. எனக்கு தெரியவே தெரியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஆனா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். நீங்க படிக்கிறது எல்லாமே அப்படியே டெஸ்ட்ல வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. வரவும் சில இது அப்படியே வரும். லைக் இந்த 2வது கொஸ்டின்னா அப்படியே லைன் மாறாம மெட்டீரியல் உள்ள மாதிரி வரும். ஆனா இந்த கொஸ்டின்ஸ் இதுவும் இருக்கும், தெரியாட்டா ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சரை கிராக் பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க், சரியா? இப்ப டொஸ்கான்சி இவர் வந்து பர்டிகுலரா என்கிட்ட இந்த புக்கே இருக்கு சார், டொஸ்கான்சி இவர் எழுதின எவல்யூஷன் புக்கே என்கிட்ட வச்சிருக்கேன். பட் ரொம்ப பயங்கரமா எப்படி சொல்றது, ரொம்ப ஓல்டு எடிஷன், அவ்வளவு பெருசா அது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. ஆனா வச்சிருக்கேன், புக்கு வச்சிருக்கேன், டொஸ்கான்சி ஆதர் இவர் எழுதின புக்கே வச்சிருக்கேன் வீட்டுல. சரி, ரைட். ஏதாவது தேவைன்னா ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணா நான் எடுத்து பார்ப்பேன், மற்றபடி அதை பெருசா ஒன்றும் பாக்குறது இல்லை. ரைட், பாத்துக்கலாம். ரைட். அடுத்த 4th கொஸ்டின், த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். ஆர்கானிக் எவல்யூஷன் ஸ்பெசிபிக்கா த ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன்ல எல்லாமே இதுவும் வரும், சரியா? சோ இது எல்லாமே வரும் சார். அதாவது மாடர்ன் சொல்லியாச்சு. அப்ப ஜெனடிக் குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் ரீப்ரொடக்டிவ் எல்லாமே வரும். ஆல் த எபோ. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆல் த எபோ அப்படின்னு இருந்தாலே 90% அதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாட் 100%. ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% கிடையாது, 90% தான் சொல்லியிருக்கேன். ஒரு கண்ணு அதுல வச்சுக்கோங்க, ஆல் த எபோன்னு இருந்தா, சரியா?
ரைட். ஸோ இது மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில வரக்கூடியது. இதுவும் இப்ப நியூ சிலபஸ்ல கொஞ்சம் மாலிகுலர் எவல்யூஷன் லெவல்ல சொல்லியிருக்காங்க. இது நம்ம பழைய மெட்டீரியல் இருக்காது. நான் புது மெட்டீரியல் தான் அது எல்லாம் இருக்கும். சரியா? அது ஃபுல்லா அடுத்தடுத்து நான் நடத்துவேன். பாத்துக்கலாம். ரைட். அடுத்து 5th ஒன். இதுதான் ஒரே டிஸ்கஷன் வந்து ஆக்சுவலா கீ மாறி இருந்தது கொஸ்டின். சரியா? பரவாயில்ல. இது ஆக்சுவலா வந்து ஸ்பீசியேஷன். நல்லா கவனிங்க. செலக்ஷன். ஸ்பீசியேஷன் சொல்றத விட செலக்ஷன். சிலபஸ்ல நியூ சிலபஸ்ல உண்டு சார் செலக்ஷன்ல. அப்ப செலக்ஷன் வந்து 3 டைப் ஆஃப் செலக்ஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்ஷன்ல வந்து 3 டைப் ஆஃப் செலக்ஷன் இருக்கும். அதுல மெயினா வந்து இந்த பி ஆப்ஷன், சி, டி. டிஸ்போர்ட்டிவ் செலக்ஷன், டைரக்ஷனல் செலக்ஷன், ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். சரியா? இதுல கண்டிப்பா ரிப்பீட்டட் ஒவ்வொரு வருஷமும் டிஆர்பில இந்த ஏரியால கொஸ்டின் வரும். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன சார் கேட்டிருக்கேன். இது ஏன் சார் இது இவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். இப்ப வேணா எழுதி வேணா வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்ல இருந்து வரக்கூடிய டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். செலக்ஷன் சிலபஸ் இருக்காது. நீங்க தேடிட்டு இருக்க கூடாது. நியூ சிலபஸ்ல நேச்சுரல் செலக்ஷன் இருக்கா? அதுதான் செலக்ஷன். நீங்க செலக்ஷன் எங்க சார் இருக்கு நியூ சிலபஸ்ன்னு சொல்லிடாதீங்க. பழைய சிலபஸ்ல நேச்சுரல் செலக்ஷன் மட்டும் தான் இருந்தது. இப்ப புது சிலபஸ்லயும் உண்டு. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் 3 கொஸ்டின் படிச்சா இப்பயே நான் சொல்றேன். போன வருஷம் கேட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் கேட்டாங்க. சரியா? ரிப்பீட்டட் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்க கையில 2001ல இருந்து 2021 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கீயோட தந்திருக்கேன். அதை நீங்க பாருங்க. ஒரு சிலபஸ் எவல்யூஷன் டெஸ்ட் எழுத போறீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்பனா இல்லைன்னா நம்ம ஒரு வேகா இருக்கும். எப்படி கொஸ்டின் வரும்? அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேங்க். அந்த கொஸ்டின் பேங்க வந்து பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. எவல்யூஷன்ல வந்து நான் செகண்ட் பார்ட்ல பாருங்க. எவல்யூஷன் கொஸ்டின் பேங்க் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். 9000 யூனிட் 10,000 யூனிட் சேர்த்து நான் கொஸ்டின் பேங்க் தந்திருப்பேன். அதுல 2வது பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பேசிக்கா இருக்கும். 2வது பார்ட் ரொம்ப டஃபா இருக்கும் சார். அதுல நிறைய இது அனிமல் பிஹேவியர் இருக்கும் சார். போன வருஷம் பழைய சிலபஸ்ல அனிமல் பிஹேவியர் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. இந்த வருஷம் அனிமல் பிஹேவியர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30% அனிமல் பிஹேவியர். ஏன்னா 30 இல்ல 40% அனிமல் பிஹேவியர் தான். ஏன்னா நம்ம டைட்டில் இந்த நியூ சிலபஸ்ல என்ன தெரியுமா? எவல்யூஷன் கிடையாது. எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் அண்ட் அனிமல் பிஹேவியர். நான் இந்த நியூ சிலபஸ் உங்களுக்கு நியூவா மெட்டீரியல் ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதுல மோஸ்ட்லி நான் கொடுத்த 50, 45 பக்கமும் 50 பக்கமும் அதுல 40 பக்கமும் அனிமல் பிஹேவியர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம மெட்டீரியல் பழைய மெட்டீரியல தாண்டி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் நடத்துவேன். அடுத்த நடத்துவேன். சொல்ற புரியுதா? அவே நீங்க அசால்ட்டா பார்க்க வேண்டாம் அந்த ஏரியாவை. ஏன் சொல்றேன்னா இந்த நேச்சுரல் செலக்ஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆப்ஷன் வந்து பி சார். The natural selection more individuals are acquired the variable characters. The value at the both end it distribution curve. அப்ப இதுல ஒரு டயக்ராம் வச்சே சொல்றேனே. டயக்ராம் போட்டே சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு. இப்போ இதுல வந்து ஒரு ஒரிஜினல் பாப்புலேஷன். இது ஒரு நார்மலா ஒரு ஒரிஜினல் ப்ளூ கலரே போடுறேன். இதான் ஒரிஜினல் ப்ளூ கலர்ல உள்ளது ஒரிஜினல் பாப்புலேஷன் சார். இது என்னன்னா இதுதான் ஒரிஜினல். ஃபுல்லா எழுத இடம் இல்ல. சரியா? அதை சிம்பிளா எழுதுறேன். ஒரிஜினல் பாப்புலேஷன். ஓகேவா? ரைட். இப்ப இதுல இது எப்படி சார் இந்த ஒரிஜினல் பாப்புலேஷன்? ஓகே. இதுல வந்து நார்மலா நம்ம டிஸ்போர்ட்டிவ் அந்த செலக்ஷன் சொல்றோம். நேச்சுரல் செலக்ஷன்ல the value at the both end. சரியா? இது அப்படி எப்படி இருக்கும்னா both end பிக்சர் சொல்றேன் பாருங்க. இப்படி வந்து இது இப்படி கர்வா கீழே வந்து பிறகு இந்த எண்டு மேல ஏறும், ரைஸ் ஆகும். அப்ப இதுதான் 2 எண்டு. இது ஒரு எண்டு, இது ஒரு இதுதான் போத் எண்டுன்னு சொல்றோம். இந்த கிரீன் கலர்ல போடுறோம் பாத்தீங்களா? இதுதான் என்ன சார்னா பாப்புலேஷன் ஆஃப்டர் த செலக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் ஆஃப்டர் த செலக்ஷன். ஃபுல்லா எழுத இடம் இல்ல, சிம்பிளா எழுதுறேன். ஆஃப்டர் த செலக்ஷன் அதான் நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன் முடிஞ்ச பிறகு இது ஒரிஜினல் பாப்புலேஷன் இப்படி இருக்கு. ஒரிஜினல் பாப்புலேஷன் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். சரியா? இது நேச்சுரல் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி 2 எண்டு இப்படி பீக் அடிக்கணும் சார். இது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதே 1/2 மணி நேரம் மேல ஆகும். நான் அந்த அளவுக்கு ஏன்னா நான் பக்காவா மெட்டீரியல் நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அதை நல்லா பாத்துக்கோங்க. மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பேன். டயக்ரத்தோட. டயக்ரமும் கேட்கலாம் சார் கொஸ்டின். இந்த 4 டயக்ரத்தையும் 3 டயக்ரத்தையும் நல்லா பாத்துக்கணும். இன்னொரு டயக்ரம் நான் சொல்றேன். சரியா? இதுதான் வந்து என்னது பி ஆப்ஷனுக்கு உள்ளது. பாத்தீங்களா? அப்ப இது என்ன செலக்ஷன் கேட்டிருக்கோம். இதான் வந்து டிஸ்போசிவ் செலக்ஷன். சரி சார். அடுத்த டைரக்ஷன் செலக்ஷன் ஒண்ணு சொல்லியிருக்கீங்களே சார். வர்றேன். இந்த இடத்துல லைட்டா படம் போடுறேன். இடம் கம்மியா தான் இருக்கு.
அடுத்தது ரெண்டாவது வந்து டைரக்ஷனல் செலக்ஷன். சரியா? டைரக்ஷனல் செலக்ஷன்ல ஒரு நார்மல் பாப்புலேஷன், நல்லா கவனிங்க, ஒரு நார்மல் பாப்புலேஷன் இந்த ப்ளூ கலர்ல போடுறேன். சரியா? இதே இது பாப்புலேஷன் ஆஃப்டர் த செலக்ஷன் எப்படி சார் இருக்கும்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலா இப்ப சொல்லல சார், மெட்டீரியல் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு பிறகு ஒரு டைரக்ஷன்ல அப்படியே வந்து என்ன செய்யும், மைக்ரேட் ஆகும். அதான் டைரக்ஷன் செலக்ஷன் சொல்றது. சரியா? ரைட். அடுத்தது ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். இந்த இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இது இது என்ன சார் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் அப்படின்னு சொல்றது? இது நார்மல் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லி தான் நார்மல் பாப்புலேஷன். ஆஃப்டர் த பாப்புலேஷன் செலக்ஷன்ல வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், நார்மல் பாப்புலேஷன் தான். நான் ரொம்ப டீட்டெயிலா இது நான் சொல்லல சார், ஒவ்வொன்றுக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொன்னாதான் இது புரியும் உங்களுக்கு. நான் லைட்டா சொல்றேன், மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருக்கேன். இந்த 3 டயக்ராமும் நான் திரும்ப சொல்றேன், இந்த 3 டயக்ராமும் பார்த்துருக்கணும். ஏன்னா கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர்ல எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மேபி சிலட்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, டயக்ராம் கொடுத்துட்டு வெறும் டயக்ராம் மட்டும் தான் கொடுக்கும். இந்த 3 டயக்ராம் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா, இது என்ன டைப் ஆஃப் செலக்ஷன்ல கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன செலக்ஷன் கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம்ல கேட்கலாம். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஆர்பிலே வருஷம் கேட்கிற கொஸ்டின். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. ரைட். ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ரைட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், த ஒரிஜினல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னே யாரு, ஸ்பென்சர். சார் இதுவும் இவர் எழுதின புக் நான் வச்சிருக்கேன் சார். ஓல்டு எடிஷன் தான், சரியா? நியூ எடிஷன்லாம் இப்ப போட்டாலும் வந்து அதே அந்த பழைய எடிஷன் தான் வருது. சரியா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ரொம்ப பேர் என்ன தெரியுமா, நான் அது கூட கொடுக்கல, டார்வின் ஆப்ஷன் கொடுக்கல. டார்வின் கொடுத்திருந்தா சில பேர் அது ஆப்ஷன் எடுத்திருந்தா, சில பேர் வேலஸ் எடுத்தீங்களான்னு தெரியல. வேலஸ் எடுக்கக்கூடாது. வேலஸ் வந்து அவர் கோஆர்டினேட், அவருடைய கோவொர்க்கர். வேலஸோட டார்வினோட கோவொர்க்கர். சரியா? மால்தஸ் சொன்னாவே பாப்புலேஷன் ஞாபகம் வந்துடணும். பாப்புலேஷன் ஈக்காலஜி, பாப்புலேஷன் அது ஞாபகம் வந்துடணும். இது வந்து ஸ்பென்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டார்வின் கொடுத்திருந்தாலும் நீங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். டார்வின் போட்டுறாதீங்க. உடனே சர்வைவல் ஆஃப் த நேச்சுரல் செலக்ஷன் டார்வின் அப்படியே படிச்சு வச்சிருப்பீங்க நாங்க. சரி, அதையும் நான் மென்ஷன் பண்ணல, இதுதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, ரைட். இந்த கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின். யாரெல்லாம் செல்போன்ல எழுதுனீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தப்பா தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரே கொசன்னு இருக்கும், பெரிய கொஸ்டினா இருக்கு பாத்தீங்களா. செல்போன்ல மடங்கி அடுத்தடுத்த லைன் வரும். என்ன கேட்டிருக்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாது இந்த கொஸ்டினா. இதே சிஸ்டம் டேப்னா பக்காவா அந்த நான் எப்படி காமிச்சனோ அந்த மாதிரி இருக்கும். சரி, ரைட். இது கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதணும். சில பேர் இந்த கொஸ்டினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. இல்ல என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுல இந்த இடத்துல ஏபிசிடி அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஒன்னு எங்கெல்லாம் இருக்கு, 1 இருக்கு, அது மாதிரி 2 கொடுத்துருப்பேன். சரியா? இது கரெக்டா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனாதான் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். சரியா? ரைட். இப்ப நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் வச்சே நான் சொல்லிடுறேன், பிறகு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஏன்னா இது 4மே 4 கொஸ்டின். ஒரு 4 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் ஆக்கியிருக்கேன் நான். இதுல 6 கொஸ்டின் இருக்கு. 4 கொஸ்டின் கூட 6 கூட 2 கொஸ்டின் சொல்லலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, the wings of the butterfly, the birds look like that. as a result என்ன சார் வரும்னு கேட்டா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வரும். சரியா? கன்வர்ஜென்ட். இந்த இதுல வந்து இந்த சென்டென்ஸ், இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்ல என்ன வரும்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஏன்னா இது எக்ஸாம்ல வச்சு கேட்டிருக்கோம். இந்த எக்ஸாம்ல வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அடுத்தது யுரே மில்லர் ஷோயிங் தட் மீத்தேன், ஹைட்ரஜன், அமோனியா அண்ட் வாட்டர் வேப்பர் இங்க இருக்கும். இதே ஒரு கொஸ்டின் தான் சார். டிஆர்பில கேட்டாங்க, சிஎஸ்ஆர்ல கேட்டாங்க, செலக்ட்ல கேட்டாங்க. இதே ஒரு கொஸ்டின் தான். அந்த யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அந்த சேம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா பிரிமிட்டிவ் அட்மாஸ்பியர்ல வாட் ஆர் த கேசஸ் ஆர் பிரசன்ட். டிஆர்பில நிறைய தடவை கேட்டாங்க, செலக்ட்ல கேட்டிருக்காங்க. சரியா? இது ஒரு முக்கியமானது. என்ன கேஸ் இல்ல அப்படின்னு கேட்பாங்க சார், ரொம்ப முக்கியம் சார். பிரிமிட்டிவ் அட்மாஸ்பியர்ல விச் கேஸ் ஆர் ஆப்ஷன் கேட்டா அந்த கேஸ் ஆக்சிஜன் கிடையாது. சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா வாட்டர் வேப்பர்னு இருக்கணும். ரைட். இது ஒன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. when that exposed to the electric discharge. சரியா? the flash result in the formation of அந்த கீழே இந்த யூ ஷேப் இப்படி வரும் பாத்தீங்களா, அங்க என்ன சார் இருக்குன்னு கேட்டா என்ன ஐடென்டி பண்ணாரு யுரே அண்ட் மில்லர்? அமினோ ஆசிட்ஸ் வந்து ஐடென்டி பண்ணாரு. அது என்னென்ன அமினோ ஆசிட் ஒரு கேள்வியா நான் கேட்டிருக்கேன். ரைட். அடுத்த சி ஆப்ஷன், சி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the vermiform appendix இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுல ரொம்ப பேரு இந்த ருடிமெண்ட் ஆர்கனா வெஸ்டிஜியல் ஆர்கனான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். இது வந்து ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன், ருடிமெண்ட் கிடையாது. சரியா? வெஸ்டிஜியல் ஆர்கன். ஓகே. அப்ப இது இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்
வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வந்து எதனுடைய எவிடன்ஸ் சார்? இதுல நியூ சிலபஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க சார். சிலபஸ்ல உண்டு. நியூ எவிடன்ஸ் ஆஃப் த எவல்யூஷன் சொல்லி நியூ சிலபஸ்ல உண்டு. எதனோட எவிடன்ஸ் கேட்டா இது வந்து அனட்டமிக்கல் எவிடன்ஸ். பழைய சிலபஸ்லயும் எவிடன்ஸை பத்தி பக்காவா நான் கொடுத்துருப்பேன். பழைய சிலபஸ்ல நீங்க எல்லாருமே அதை நல்லாவே பார்த்திருப்பீங்க. சரியா? ஓல்டு சிலபஸ்ல. ஏன்னா பழைய சிலபஸ்ல தியரி ஆஃப் எவல்யூஷன், எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு இருக்கும். வருஷம் ஓல்டு சிலபஸ்ல எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்ப புதுசுலயும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து அனட்டமிக்கல் எவிடன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்ப சி ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா அடுத்தது 4வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அக்கார்டிங் டு த டார்வின் எவல்யூஷன் டுக் பிளேஸ் இன் தட். அதாவது டார்வின் எவல்யூஷன் விட எங்க சார் நடக்கணும் கேட்டா ஸ்மால் வேரியேஷன் டியூ டு. எப்படி நடக்கணும்? இங்க வந்து ஸ்மால் வேரியேஷன் நடக்கணும். ஸ்மால் வேரியேஷன் அண்ட் அப்ப எங்க என்ன இருக்கும்? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதான் இங்க கொடுத்துருக்கேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ ஆன்சர் பண்ணியாச்சு. இப்ப கொஸ்டின்குள்ள போவோம். ஆன்சர்ல ஆப்ஷன்ல போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி. டில 1 இங்க என்ன சொல்லியிருக்கோம்? டில 1 ஸ்மால் வேரியேஷன். கரெக்டா? வந்துருச்சு. ரைட். 2 என்னது? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்துருச்சு. ரைட். அப்ப டில இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 ஆப்ஷன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கரெக்ட். இங்க டில என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்? ஏ 1 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஏல 1ல என்ன வருதுன்னு பாருங்க. ஏல 1ல கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வருது. இங்கேயும் கன்வர்ஜென்ட் தான் போட்டிருக்கேன். அப்ப டி ஆப்ஷன் கரெக்ட், ஏ ஆப்ஷன் கரெக்ட். அப்ப ஆன்சர் இங்கே முடிஞ்சு வச்சு. ஏ ஆப்ஷன். சரி. ஏன் பி வராது? அடுத்து பார்ப்போம். பி ஆப்ஷன். சோ இது கரெக்ட். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கரெக்ட். ஓகேவா? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அந்த ஏல இங்க ஏ இருக்கு கரெக்ட். பில பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்? இங்க ஆக்சிஜன் சொல்லியிருக்கேன். இங்க என்ன சொல்லியிருக்கேன்? வாட்டர் வேப்பர். ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட். இது கரெக்ட் சார். ஆல்மோஸ்ட் இது கூட நம்ம சொல்லலாம். நியூக்ளியோசைட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ் இருக்கும். இது கூட நம்ம கரெக்ட்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இங்க ராங் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்த சி ஆப்ஷன் பாருங்க. இதுல பில வந்து வாட்டர் வேப்பர். எஸ், பில ஃபர்ஸ்ட் வாட்டர் வேப்பர் கரெக்ட். சரியா? அண்ட் அமினோ ஆசிட் எஸ் கரெக்ட். 2ல. அப்ப பில வந்து இது ரெண்டுமே கரெக்ட். அடுத்த சி பாருங்க. சில இங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க? ருடிமெண்டரி வெஸ்டிஜியல் ஆர்கன். பட் இது கரெக்ட். அனாட்டமிக்கல். இங்க எது மட்டும் ராங்? ருடிமெண்டரி மட்டும் தான் ராங். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது டி ஆப்ஷனும் அதே மாதிரி தான். இங்கே தவறாயிருச்சு. சில 1 வந்து வெஸ்டிஜியல், அனாட்டமிக்கல் இது கரெக்ட். இங்க மியூட்டேஷன் டில பாருங்க. டியூ டு த மியூட்டேஷன் ஸ்மால் வேரியேஷன் தான். அந்த மியூட்டேஷன் கூட கொஞ்சம் இது எடுத்தாலும் இந்த மல்டிபிள் இது ராங். இது சம்பந்தம் இல்லாது. சோ அப்ப இது வராது. இந்த ஆப்ஷன் வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இதுல இந்த கொஸ்டின் சார் உங்களை மீட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின்? ஒரு மினிமம் இதுல 10 கொஸ்டின் கூட நீங்க எடுக்கலாம் சார். இந்த ஒரு 7வது கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் கூட நீங்க எடுக்கலாம். அப்ப நீங்க அந்த கான்செப்ட ஃபுல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டினை கரெக்டா அடிக்க முடியும். நீங்க எத்தனை பேர் கரெக்டா அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு இந்த இதுல நான் ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா இதுல இருந்து நீங்க 150 கொஸ்டின் எடுக்கலாம். 150 கொஸ்டின்ஸ். நான் திரும்பவும் சொல்றதுதான். நம்ம சென்ற கொஸ்டினை மட்டும் நான் எடுக்கிற கொஸ்டினை மட்டும் படிச்சாலே போதும், நீங்க பாஸ். வேற எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த ஒரு ஆப்ஷனுக்கு சொல்றேன்னா மீதி 3 ஆப்ஷனுக்கு நீங்க கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டு நீங்க பாஸ். எழுதி வேணும் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா மட்டும் தான் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரும். பாத்துக்கோங்க. ரைட். சோ அடுத்த கொஸ்டின் போவோம். 8வது கொஸ்டின். அகார்டிங் டு தட் டார்வின் த ஆர்கானிக் எவல்யூஷன். சார் சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா ஆர்கானிக் எவல்யூஷன் உண்டு. ஆர்கானிக் எவல்யூஷன்ல இதுல காம்படிஷன் வச்சு சொல்றோம். காம்படிஷன் டார்வின் அதாவது நேச்சுரல் செலக்ஷன்ல இருந்து வரக்கூடியதுதான். இதுவும் ஆர்கானிக் எவல்யூஷன்ல நேச்சுரல் செலக்ஷன் தான். சோ இதுல இவர் ஆர்கானிக் எவல்யூஷன் படி பார்த்தா இது வந்து இன்டர் ஸ்பெசிபிக். இதுல இந்த 2 தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். இதுவும் கீ மாறி இருந்தது நினைக்கிறேன் சார். ஒரு 3 கொஸ்டின் கீ மாறி இருந்தது. பட் சரி பண்ணியாச்சு பிறகு. ஏன்னா டைப்பிங் மிஸ்டேக். அது கீ ஏத்தும் போது அதுல கீ மாறி இருந்தது. சரி பரவாயில்ல. சோ இன்டர் ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னன்னா டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் காம்படிஷன் ஃபார் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். இது காம்படிஷன் ஃபார் வித்தின் த ஸ்பீசிஸ். வித்தின் த ஸ்பீசிஸ். இது சிம்பிளா உங்க புரியும்படி சொல்றேனே. இது டிஆர்பி. உங்களுக்குள்ள இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க. மினிமம் போஸ்ட் 200 போஸ்ட் வருது. உங்களுக்குள்ள ஒரே ஸ்பீசிஸ்குள்ள தான் காம்படிஷன் நடக்குது. இதான் வித்தின் த ஸ்பீசிஸ் தான் இன்டர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணீங்க? வேற வேற ஸ்பீசிஸ்குள்ள நடக்கக்கூடியது. பக்காவா நம்ம மெட்டீரியல்ல எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருப்பேன் நான். சரியா? சோ மத்த இந்த 2 வரவே வராது.
இந்த ரெண்டுல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் the Finches Galapagos Islands. It's a group according to that food source. இது நேச்சுரல் செலக்ஷன்ல வரும் சார். ஃபுட் சோர்ஸ் which are not in the finch. Finchனா உங்களுக்கு தெரியும். பாருங்க, finchனா a group that finch species. A group of bird. 2019ல கேட்ட TRB question. Finches, what is mean by finches? அவ்வளவுதான். இதான் கொஸ்டின். முடிஞ்சு வச்சு. A group of bird. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? சோ இங்க finches ஸ்பீசிஸ்னா குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ்னு அர்த்தம். அப்ப அவர் கலப்பகஸ் ஐலண்ட்ல டார்வின் ஐடென்டி பண்ணதெல்லாம் என்னதெல்லாம் இருந்தாரு, எதை வச்சு இந்த ஃபின்ச்சஸ்னா மெயினா வந்து இந்த பீக் இருக்கு பாத்தீங்களா, பீக் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. இதுல நாட்டு கேட்டிருக்கேன் பாருங்க, அதை கூட போல்டு பண்ணிருக்கேன். ஒரு 2019 பேட்ச்ல மட்டும் தான் சார் இந்த நாட்டு இன்கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி மட்டும் கொஸ்டின்லயே போல்டு பண்ணி கொடுத்தாங்க சார். கொஸ்டின்லயே போல்டா இருந்துச்சு. சரி, அதுக்காக நான் அதை அப்ப இருந்து நானும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். அதுக்காக போல்டா இருந்தா உங்க கண்ணுக்கு ஈஸியா படும். சம்டைம் எல்லா வருஷமும் இந்த வருஷமும் அது மாதிரி தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. போல்டு இல்லைன்னா நீங்க தான் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஞாபகம், நாட்டுன்னு இருந்தாலே கையில பேனா வச்சிருப்பீங்க, லேஸ் அப்படி கோடு போட்டுருணும். நீங்க நாட்டுன்னு வாசிப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க. நீங்க கலப்பகஸ் ஐலண்டா, அப்பா இந்த இருக்கப்பா சீட்ஸ் இருக்கு, இந்த ட்ரீ பார்த்தோன்னே டிக் அடிச்சிடக்கூடாது. சோ இதுல நாட்டு கேட்டிருக்கோம். என்ன ஆன்சரு? கரையான். இது மட்டும் தான் கிடையாது. இன்செக்ட், ட்ரீ பக்ஸ், சீட்ஸ் இது எல்லாம் தான் அந்த பேசிஸ் தான் அந்த ஃபுட்டோட ஃபுட் சோர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பீக் சைஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஆன்சர் இஸ் பி. 9th கொஸ்டின். அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் ஆரிஜின் ஆஃப் லைஃப் பத்தி. ரெண்டு இதுவும் நியூ சிலபஸ்ல உண்டு. ரெண்டுமே ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி இஸ் போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரியா பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானதான் இதுவும். வேற அடுத்தது 11th கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்கோம்னா, இட் இன்வால்வ் தட் ஏதாவது சொல்லணுமா? சார் இந்த கேரி ஆன் மீனிங் சொல்லுங்க சார். கரையான் சொல்றோம்ல மிஸ். இறந்த உயிரிகளை சாப்பிடக்கூடியது என்ன மிஸ்? Decaying flesh of animals. Decayed flesh of animals. சாப்பிடுறது. அது வந்து அது வந்து கேரியான் வந்து நம்ம ஆக்சுவல் நார்மலா இதுல இருக்காது, அந்த கலப்பாக்கஸ் சைன்ல இருக்கவே இருக்காது. அதுக்கு ரிலேட்டட் கிடையாது, பிரின்சஸ் ஃபுட்டுக்கு ரிலேட்டடே கிடையாது. அதுக்காக அது ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க படிக்கும்போது பாருங்க, நீங்க உங்க சரியா கேட்கல. இல்ல சார், அழுகிய பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். அது அழுகிய பூச்சி, அது டீகம்போஸ்டு. Decaying meat sir. கரெக்டா சொன்ன. decaying meat, flesh sir, flesh of other animals. Decayed flesh of other animals sir. ஓகே. சோ அத பேஸ் பண்ணி ஃபுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கா, அதுக்காக தான் வந்து. சரி, அது வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இத பார்த்தோம். 11th one. ஒரே ஒரு நிமிஷம். 11th one வந்து இதுல கேட்க பாருங்க. இதுவும் நம்ம புது சிலபஸ்ல இருக்கு சார். அல்லோபேட்டிக் சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க புது சிலபஸ்ல. கண்டிப்பா நான் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன், சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன். ரொம்ப ஈஸி. இந்த ஏரியாலாம் கொஸ்டின் மிஸ் பண்ணிடவே கூடாது நீங்க. இதுல வந்து சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன் சொல்லியிருக்கோம். எதெல்லாம் இதுல வரக்கூடியனா, ரெடியூஸ் தி இன்டராக்ஷன் பிட்வீன் தி பாப்புலேஷன் வரும், நிச் செப்பரேஷன் வரும், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வரும். சரியா? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வந்து இதுல வராது. அதுல டைவர்ஜென்ட் வர்றவா எப்படி கன்வர்ஜென்ட் வரும்? இது 2 தான் உங்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். டைவர்ஜென்ட் வருமா கன்வர்ஜென்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைவர்ஜென்ட், இந்த இடத்துல டைவர்ஜென்ட் இருந்தாதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன் 1, 2, 3 கரெக்ட். அடுத்த மேட்ச் சார். மேட்ச்ல நீங்க பக்காவா பி ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். இதுல 5 கொஸ்டின் இருக்கு, பாத்துக்கோங்க. டார்வின் என்ன சொன்னாங்க, இல்ல இது 5 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டினா மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? இதுல வராத ஒரே ஒரு ஆப்ஷன் இதுல வந்து லிங்கேஜ்னு சொன்னோன்னே டிஹெச் மார்கன் ஞாபகம். டிஹெச் மார்கன் இங்க நான் கொடுக்கல, டிஹெச் மார்கன். சரியா? மற்ற இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகும், பாத்துக்கோங்க. ரைட். அடுத்தது ஹாமில்டன் ரூல்ஸ். இது அப்படியே, இது எப்படி சொல்றதுன்னா, சில ரூல் சில லா வந்து அப்படியே பைகாட் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுவும் நேச்சுரல் செலக்ஷன்ல தான் சார் வரும். ரொம்ப முக்கியமான ரூல். இதெல்லாம் வந்து பயங்கர உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க, டைரக்டா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் கேட்டிருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நான் வச்சுக்கோங்க.
ரைட். ஸோ அடுத்தது த கரெக்ட் சீக்வன்சி இட் கனெக்ட் தட் இது வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஓப்ரைன் ஹால்டன் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப். இதுல நம்ம மெட்டீரியல் ஒரு 1 பேஜ் நான் கரெக்ட் சீக்வன்சி கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்குலாம் இங்க நான் கேட்கல, ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருக்கேன். ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓப்ரைன் ஹால்டன்ல மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. இன்ஆர்கானிக் மாலிகுலுக்கு அடுத்து ஆர்கானிக் மாலிகுல் வரும். சில பேர் ஒரே இது ஒண்ணுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா. ஏன்னா சிடி கண்டிப்பா வராதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அமினோ ஆசிடே முதல்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் வந்த பிறகுதான் ஆர்கானிக் வரும். அதுக்கடுத்து மேக்ரோ மாலிகுல், அதுக்கடுத்து மைக்ரோ மாலிகுல்ஸ், அப்படியே போயிட்டே இருக்கலாம். அமினோ ஆசிட்ஸ் சரியா, அப்படியே போயிட்டே இருக்கலாம். அது வந்து ஸோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கல, 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 5th த இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்கோம். இது நான் நடத்தும் போது இதுக்கு ஹிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் கரெக்டா அந்த ஹிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. சரியா, இன்கரெக்ட் தவறான வாக்கியம். ஹோமோலாகஸ் ஆர்கன் இட்ஸ் அ டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கரெக்ட். அனலாகஸ் ஆர்கன் இட்ஸ் அ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், இட்ஸ் அ கரெக்ட். இந்த 2ல அடிக்கடி கண்டிப்பா அந்த எவிடன்ஸ்ல வரும். இந்த 2ல ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அடாப்டிவ் கன்வர்ஜென்ட் தட்ஸ் அ parallel எவல்யூஷன், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் ஹோமோபிளாஸ்டிக் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது வந்து ஹோமோபிளாஸ்டிக், அது அப்ப சில பேர் நினைப்பாங்களா, ஹோமோபிளாஸ்டிக் ஆர்கன் ஹோமோபிளாஸ்டிக் ஹோமோலாகஸ் ஆர்கன் இதெல்லாம் கரெக்டா இருக்கே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது எதுல வரும், ஹோமோலாகஸ் ஆர்கன்ல வராது, இது அனாலாகஸ் ஆர்கன்ல வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஹோமோபிளாஸ்டிக் ஆர்கன் எதுல வரும்னா அனாலாகஸ் ஆர்கன்ல வரும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து சி. இது நான் நடத்தும் போதே இதுக்கு ஒரு ஹிண்ட் சொன்னேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னேன். இல்லைன்னா கண்டிப்பா இந்த 2 இது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னேன். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அதாவது ஹோமோலாகஸ், அனாலாகஸ், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இது படிக்கவே வேண்டாம், ஏபிசிடி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப வேணா ரீகால் பண்றேன். அனாலாகஸ் ஆர்கன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஏ. சரியா, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும், எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வருமா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வருமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். நீங்க ஏபிசிடில ஃபர்ஸ்ட் சி வருமா ஃபர்ஸ்ட் டி வருமா, ஃபர்ஸ்ட் ஏ பி சி அதுக்கு அடுத்து டி வரும். அப்ப ஏக்கு அடுத்து தான் என்ன வரும், பி வரும்னு சொல்லிடாதீங்க, சி வரும். சரியா, அவ்வளவுதான் முடிஞ்சு ஆன்சர், அவ்வளவுதான் முடிஞ்சு. அனலாகஸ் ஆர்கன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். டவுட் வந்து இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி நிமோனிக்ஸ் நிறைய வேர்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி படிக்கணும் நீங்க. சரி, அப்ப இது ஹோமோலாகஸ்ன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்தது என்னதான் இருக்கும், ஏ பி சிக்கு அடுத்து தான் டி வரும். அப்ப இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். நீங்க இது ஹெச் டி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்படித்தான் சார் நிறைய காம்படிட்டிவ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அங்க தியரி எழுத போறது கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். படிக்கும் போதே ஸ்மார்ட் ஒர்க் நான் நடத்தும் போதே அந்த மாதிரி தான் நடத்துவேன். சும்மா வள கொல நான் என் கிளாஸே அப்படி உங்களுக்கு தெரியும், சும்மா அப்படியே வளன்னு நடத்தவே மாட்டேன். எம்சிக்யூ ரிலேட்டடா தான் நடத்துவேன். எக்ஸாம்க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் ஒரு வியூல நான் உங்களுக்கு சில நிமோனிக் வேர்ட் சொல்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு படிக்கும் போது நிறைய ரொம்ப சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா நீங்க நிமோனிக் வேர்ட்ஸை பாத்துக்கணும். ஏன்னா இதுல எல்லாமே எம்சிக்யூ, 4 ஆப்ஷன்ல ஒண்ணு தூக்க போறோம். அப்போ நிறைய நிமோனிக் வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும், நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ரைட், ஓகே சார். சொல்லுங்க சார். சார் நீங்க ஈஸியா சொல்லி கொடுத்தீங்க சார் இந்த டெக்னிக். இது அனாலாகஸா? ஆமாங்க சார். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இது படி. அது எப்படினாங்க சார், அதாவது ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹெச்டி டிவி பாக்கலாம். எஸ், இதுவும் ஒரு மறந்துட்டேன் நானே பாருங்க. கரெக்ட், இதுவும் அன்னைக்கு கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன். ரைட், அதாவது ஏசி கரெக்ட் தான், ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஹெச்டி டிவி பாத்துக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சார் பாருங்க அந்த நிமோனிக் வேர்டு நான் கிளாஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வேர்டு. சரி, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிமோனிக் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஏதாவது ஒரு நிமோனிக் வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து சிலது வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. டக்குன்னு இது பயங்கரமா படிக்கணும், அப்படி மனப்பாடம் பண்ணணும், என்னதான் நம்ம பைகாட் பண்ணாலும் அந்த இடத்துல உட்காந்தும் போது மறந்துடும். அதுக்காக சொன்னேன். சரி, ரைட், வெரி குட் சார், தேங்க்யூ. அடுத்தது டார்வினிசம் இட் கேனாட் எக்ஸ்பிளைன். டார்வினிசம் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா, அவர் வந்து கேனாட் எக்ஸ்பிளைன், அவர் வந்து மிமிக்ரி பண்ணார் சார். சார் மிமிக்ரி இந்த வருஷம் புதுசா சிலபஸ்ல உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, எவல்யூஷன் கொடுக்கல, பிசியாலஜில கொடுத்துருக்காங்க சார் மிமிக்ரி. பிசியாலஜி சிலபஸ்ல மிமிக்ரி கொடுத்துருக்காங்க, எவல்யூஷன்ல கிடையாது. நான் பிசியாலஜி நடத்தும் போது இந்த டாபிக் நான் நடத்துறேன், மிமிக்ரி. சரியா, ரைட்.
ஏன்னா ஏன் மிமிக்ரி அங்க பிசியாலஜில கொடுத்துருக்காங்கன்னா கலரேஷன் சொல்லிட்டு ஒரு புது டாபிக் நியூ சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க சார். கலரேஷன், அந்த கலரேஷன்ல அந்த எப்படி அனிமல்ஸ் வந்து கலரை தானே மாத்திக்கிறது, அந்த ரிலேட்டடா மிமிக்ரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து எவல்யூஷன்ல சிலபஸ்ல வரலாம், பிசியாலஜில கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். அந்த ஏரியா வரும்போது இதை பத்தி சொல்றேன். ஸோ ஆக்சுவலா டார்வின் வந்து டார்வினிசம் வந்து இந்த மிமிக்ரி பத்தி சொல்லியிருக்கவே மாட்டார். மற்ற வெஸ்டேஜ் ஆர்கன் பத்தி சொல்லியிருப்பாரு. இது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. நேச்சுரல் செலக்ஷன்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. ஆன்ட்லோப் டீர். அப்ப ஆன்சர் வந்து பி அண்ட் சி. எப்பவுமே நல்லா ஞாபகம், போத் ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் டி அப்படின்னு வந்தாலே 90% அதான் ஆன்சரா இருக்கும். சார் சொல்லிட்டாரு கண்ணை மூடிட்டு போட்டு வந்துருவோம் அப்படின்னு போட்டு வந்துடாதீங்க. 90% தான் சொல்லியிருக்கேன், 100% சொல்லல, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல ஒரு கொஸ்டின் எப்பயுமே வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். சார் ஸ்பீசிஸ் வந்து ஆக்சுவலா இதுக்கு இங்க இருக்கிறதுல நம்ம பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுல போல்டு பண்ணும்போது நியூ ஸ்பீசிஸ் அண்ட் ஜெனிரா இதுவும் போல்டு பண்ணோம். போல்டு பண்ண ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப இதோட நிப்பாட்டி இருந்தா ஆன்சர் என்ன வந்துடும் தெரியுமா? ஆன்சர் மைக்ரோ எவல்யூஷன் வந்துடும். நியூ ஸ்பீசிஸ் மட்டும் வந்திருந்தா. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜெனிரா பிளஸ் ஸ்பீசிஸ்னாவே அது என்னன்னா மேக்ரோ எவல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகா எவல்யூஷன் எப்படி சார்? ஃபைலம் லெவல்ல நடக்கும். ஃபைலம் லெவல்ல சார் மைக்ரோ, மேக்ரோ, மெகா, கோ எவல்யூஷன், பேரல் எவல்யூஷன் எழுதி வச்சுக்கோங்க. 5ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பி. இந்த 5மே பக்காவா மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 5 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷியோர், மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் இதுதான். ஸ்பீசிஸ் லெவலா, ஜெனிரா லெவலா, ஃபைலம் லெவலா, என்ன லெவல், ஓவர் நைட் எவல்யூஷன் தான் மெகா எவல்யூஷன் சொல்லுவோம். குவாண்டம் எவல்யூஷன் சொல்லுவாங்க. குவாண்டம் அதான் மெகா கிடையாது, குவாண்டம் மாதிரி சொல்றேன். குவாண்டம் எவல்யூஷன். பேட் எக்ஸாம்பிள், பேட் எவல்யூஷன். குவாண்டம் எவல்யூஷன் ஓவர் நைட்ல நடக்கும். சரி, அப்ப அந்த மாதிரி ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் சொன்னா மியூட்டேஷன் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வேரியேஷன் இருக்கான்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். சிஎஸ் செலக்ட்ல பாருங்க, இந்த கொஸ்டின் நாளை 7ஆம் தேதி வந்தாலும் வரலாம். சரியா? அதாவது ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் கேட்பாங்க. விச் ஒன் இஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் கேட்பாங்க. ஆன்சர் வந்து மியூட்டேஷன் இருக்கான் பாருங்க. மியூட்டேஷன் வந்து ஓவர் நைட்ல என்ன நடக்கும்? எவல்யூஷன் நடக்கும். ஏன்னா அது ஜீன் லெவல்ல மாறும். புது சிலபஸ்ல மாலிகுலர் எவல்யூஷன்ல நிறைய ஜீன் லெவல்ல, செல்லுலார் லெவல்ல நிறைய புது சிலபஸ்ல இருக்கு சார். அதுல நான் அடுத்த நடத்துறேன். சரியா? ரைட். இருந்தாலும் பழசுலையும் சொல்லியிருப்பேன், பட் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அப்ப இந்த ஏரியால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் 18th. ஒரு கொஸ்டின் ஷியோர் எழுதி வச்சுக்கோங்க டிஆர்பில. மிஸ்ஸிங் லிங்க், கனெக்டிவ் லிங்க். இந்த யூனிட்ல வராட்டாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். இப்பயே நான் சொல்லிட்டேன். இந்த யூனிட்ல என்ன சார், இது பழைய சிலபஸ். நம்ம மேக்ஸிமம் எவல்யூஷனரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு தெரியும் டைட்டிலே அங்க எவல்யூஷனரி ஹைரார்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்டா படிக்காம போயிடாதீங்க. இப்பயும் சொல்றேன், இதுல மொத்தம் 5 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் ஆக்கியிருக்கேன். 5 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஆக்கியிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இந்த யூனிட்ல எவல்யூஷன்ல வராட்டாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். ஓகேவா? ரைட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டா பொருந்தும் சார். இதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த நியோப்ளீனா வந்து ஐ திங்க் டிஆர்பில 2 வருஷம் முன்னாடி கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். நியோப்ளீனா இன்னொரு கொஸ்டின் பின்னாடி வரும், அது நான் சொல்றேன் என்னன்னா. ரைட். இதுவும் அப்படித்தான். நீங்க செல்போன்ல எழுதியிருந்தா ஒன்னும் புரிஞ்சிருக்காது. இதே கூட இந்த நகண்டுருச்சு, அங்கிட்டு இங்கிட்டு நகண்டுருச்சு. இந்த 4 வந்து எங்க வரணும், இந்த 6 வந்து இங்க வரணும், இந்த 5 வந்து கொஞ்சம் லேசா அலைன்மெண்ட் கூட மாறிடுச்சு. பட் அங்க கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா மொபைல்ல எழுதியிருந்தா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? அந்த மாதிரிதான். கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இதுல மெட்டீரியல் உள்ள ஒரு பேராகிராஃப்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். சி கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு. சி வந்து 1க்கு வந்து ஜீன் ஃப்ரீக்வன்சி வரும், 2க்கு நியூ வரும், ஓல்டு வரும். அப்படியே இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை மேட்ச் பண்ணா இது வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ஹெக்கல்ஸ் பயோஜெனடிக் லா. இந்த வந்துட்டு பாத்தீங்களா, இதே ஒரு கொஸ்டின் தான். ஹெக்கல் பயோஜெனடிக் லா அப்படின்னு சொன்னாவே யாரு? எர்ன்ஸ்ட் ஹெக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலயும் நம்ம அந்த எவிடன்ஸ் சொல்ல பாத்தீங்களா, நியூ சிலபஸ்ல உண்டு சார் எவிடன்ஸ். அப்ப இதுதான் எவிடன்ஸ். என்னது? பேலண்டாஜிக்கல் எவிடன்ஸ், மார்பாலஜிக்கல் எவிடன்ஸ், சியரலாஜிக்கல் எவிடன்ஸ், எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ், அனாட்டமிக்கல் எவிடன்ஸ். ஒரு கொஸ்டின் வரும். இவரு பயோஜெனடிக் லா அந்த ஆர்கானிக் எவல்யூஷன்ல எதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ்.
அதான் ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இது வரும். சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுல அது கூட கேட்கலாம், ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி யார் சொன்னாங்க அந்த மாதிரி. ரைட்டா? இந்த கொஸ்டின் தான் சார் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நான் இதான் சொன்னேன், பின்னாடி ஒரு கொஸ்டின் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இது ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நான் இதை சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதை நான் கனெக்டிவ் லிங்க், ஏன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல எவல்யூஷன்ல வராது. இந்த கொஸ்டின்ல எவல்யூஷன்ல நான் ஓப்பனா சொல்றேன், எவல்யூஷன்ல வராது. எதுல வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும், இன்வெர்டிபிரேட்டா கார்டைட்ல வரும். சைமூரியா இஸ் a typical person both character of amphibians and reptiles. நான் வச்சுக்கோங்க, ஆம்பிபியாவும் ரெப்டைலையும் ரெண்டு கேரக்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டா சைமூரியா ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, மீதி உள்ள 3 ஆப்ஷன் என்னன்னு பாத்துருமா? ஃபிஷ் அண்ட் ஆம்பிபியா. ஃபிஷ் அண்ட் ஆம்பிபியா யார் தெரியுமா? சொல்லுங்க அப்போ. எனிஒன்? புரோட்டோப்டரஸ் வந்து புரோட்டோப்டரஸ் கூட வரும்ல? எஸ் சார், லங் ஃபிஷ். லெப்டோப்டரஸ், அதாவது லங் ஃபிஷ் ஃபுல்லா வரும். லங் ஃபிஷ். அவ்வளவுதான். ஒரே லைன்ல சொன்னா லங் ஃபிஷ். புரோட்டோப்டரஸ், நியோப்சரட்டஸ், எத்தியோப்டரஸ் எல்லாமே வரும். ஒரே லைன்ல சொன்னோம்னா லங் ஃபிஷ். சரியா? சரி, இதுக்கு சொல்லுங்க. இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஆர்கியாப்டரக்ஸ். தட்ஸ் ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆர்கியாப்டரக்ஸ். இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லுங்க அப்போ. ஃபர்ஸ்ட் யூனிட் லைக்கன்ஸா? அது நீங்க பாட்டனி ரிலேட்டட் சொல்லாதீங்க. சோ மேம் அது ரெப்டைல் அண்ட் மேமல். நீ கரெக்ட்டா சொல்லலையா? பிளாட்டிபஸ். வெரி குட். தட்ஸ் ஆன்சர். ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து மோனோதீரியா. சார் அது ரெப்டைல் அண்ட் மேமல் தானே சார் வரும்? இல்ல ஏவ்ஸ்ல வரும். மோனோதீரியன்ஸ் சார் லைக் மோனோதீரியா வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ் தான் சார் வரும். சார் புரோட்டோ அதுதானே சார் ஏவியன் மேமலின் கனெக்ட் ஆகாதே சார். ரெப்டைல் அண்ட் மேமல் தான் வரும். கரெக்டா? அத பிளாட்டிபஸ் எக்கிட்னா. கரெக்ட். ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ். கரெக்ட். ரெப்டைல்ஸ் மேமல்ஸ்ல வந்து மோனோதீரியா. புரோட்டோதீரியா தான் சார் அது வரும். புரோட்டோதீரியா. மோனோதீரியால இருந்து நம்ம பிளாட்டிபஸ் எக்கிட்னா கூட இதுல சொல்லாம ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல. ஆனா வந்து மேமல் ஏவ்ஸ் இல்ல, ரெப்டைல்னா எக்ஸாக்ட் கரெக்ட். கரெக்டா? ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல் கேரக்டர்ஸ். சார் ரெப்டைல் தான். டக்பில்ட் பிளாட்டிபஸ் தானே சார்? ஏவியன் டக்பில்ட் அது பிளாட்டிபஸ் சும்மா லைட்டா சொல்றோம் நம்ம. எக்கிட்னா அந்த எறும்பு தின்னின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுதான். சரியா? ரைட். சோ இதுவும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சைமூரியா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ரைட். அடுத்தது சார்லஸ் டார்வின். மியூட்டேஷன் நான் வந்து அவரு இதை நடத்தும் போது ரொம்ப இதா சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மியூட்டேஷன் அப்படின்னா முதல்ல அவரு மியூட்டேஷன் அவர் சொல்ல தெரியல சார்லஸ் டார்வின். அது என்ன சொல்லியிருப்பான்னு தெரியுமா? ஸ்பாட்னு சொல்லியிருப்பார். ஸ்பாட். அத மியூட்டேஷன் அந்த வேர்டை யூஸ் பண்ணவர் ஈகோ டிவ்ரீஸ். இதே இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சொன்னவர் யாருன்னு கேட்டா முல்லர். இந்த மூணுமே முக்கியமான கொஸ்டின். மியூட்டேஷன் த வேர்ட் காயின்ட் பை ஈகோ டிவ்ரீஸ். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் முல்லர். அவர் பேரு முல்லர். இவர் டார்வின் வந்து அவர் சடன் சேஞ்சஸ் என்ன சொன்னா ஸ்பாட் அப்படின்னு சொன்னார். ஸ்பாட் அந்த வேர்டை யூஸ் பண்ணார். ஓகே, அடுத்தது யூனிட் ஆஃப் எவல்யூஷன். நம்ம எதை சொல்றோம்? பாப்புலேஷன்ல தான் எவல்யூஷனே நடக்கும். வேற எங்கேயும் நடக்காது. ரொம்ப ஸ்பீசிஸ் போட்டிங்களான்னு தெரியல. ஸோ ஆன்சர் வந்து பாப்புலேஷன். ஓகே, ரைட். ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. சரி, ஓகே. அடுத்தது இது ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்கோம் சார். இது ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதாவது ஹார்ஸ், டாங்கி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பாருங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பட் தட் இன்டு தோஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் தட் மேட் ரெண்டுமே மேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மியூல் கிடைக்கும். கரெக்ட் தான். சரியா? சோ இந்த பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்டை வச்சு இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். கிளாரிஃபைட் த ஹார்ஸ் அண்ட் டாங்கி பிலாங்ஸ் டு த சேம் ஸ்பீசிஸ் அப்படின்றோம். நோ. ஆன்சர் வந்து என்னன்னா சி. நோ. பிகாஸ் இந்த மியூல் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மியூல் வருது பார்த்தீங்களா, மியூல் வந்து cannot breed into that either ஒரு ஹார்ஸாவோ ஒரு டாங்கியோ உருவாக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் a hybrid, sterile, மலட்டு ஹைபிரிட். ஹைபிரிட் எதுவுமே
அதோடைய இப்ப இந்த மியூலால ஒரு டாங்கியோ ஒரு ஹார்ஸையோ உருவாக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்டெரைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெரைல்னா மலடு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், இது ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் நானு. அந்த பிரிமிட்டிவ் சொல்லுங்க. சார் அதுல டி ஆப்ஷனுக்கு மீனிங் கொஞ்சம் சொல்லுங்க சார். டி ஆப்ஷன் வராதுங்களா? நோ, ஹார்ஸ் அண்ட் டாங்கிஸ் ஆர் ப்ராபப்லி டிஃபரண்ட் ஜெனட்டிக்கலி. ஏன்னா டிஃபரன்ஸ் சொல்றோம்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, while it's only the factors are used to determine the species, அது வராது. இது வராது. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக்கலி ஒன்று. அதுவும் ஆக்சுவலா அதோட ஹார்ஸ் டாங்கி ஒரே கேட்டகரியில அந்த என்ன சொல்றது பேரல் எவல்யூஷன்ல தான் வரும். அதை விட சி ஆப்ஷன் பெஸ்ட், எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து ப்ரீபயோட்டிக் சிஸ்டம்ல இதுல வந்து சிந்தசிஸ்ல அதுல என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் வந்து இது ஏற்கனவே இந்த ஒரு முன்னாடியே நான் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க் சொல்லியிருக்கேன். அதை வச்சு இது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரியா? இதுதான் இதுல உள்ள. இது மற்ற 3 ஆப்ஷன்ல எதுலாம் ராங்னு கேட்டா இதுல கார்பன் மோனாக்சைடு வராது, ஆக்சிஜன் வராது. இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது சிலையும் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது, did not influence the formula that Darwin theory of evolutions. எது அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல the formulated by Darwin theory கேட்டா ஆப்ஷன் வந்து சி. மெண்டல் கிராஸ் இந்த பி பத்தி ரொம்ப இதாகன்னு சொல்லிக்க, மற்றது எல்லாமே வரும் சார். மற்றது எல்லாமே நீங்க டார்வின்ல பத்தி பக்காவா சொல்லியிருப்பேன், பாத்துக்கோங்க. அடுத்த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட்ல வந்து மெயினா த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ பிட்வீன் த டிஃபரண்ட் ஸ்பீசிஸ், இதை மெயின் அந்த கான்செப்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஜெனடிக் ட்ரிஃப்ட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். போன வருஷமும் கேட்டாங்க இந்த ஏரியால. ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொன்னாவே ஸ்மால் பாப்புலேஷன்ல தான் நடக்கும். நான் ஏற்கனவே நடத்தும் போது இது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருப்பேன். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருப்பேன். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு 2 முக்கியமான வேர்டு. ஒன்னு வந்து ஸ்மால் பாப்புலேஷன், இன்னொன்னு சீவல் ரைட் எஃபெக்ட். ஏன்னா அவர் தான் இது சொல்லியிருப்பாரு. ஸ்மால் பாப்புலேஷன் தான் ஜெனடிக் ட்ரிஃப்ட் தான். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்மால் பாப்புலேஷன் தான் ஜெனடிக் ட்ரிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். லார்ஜ் பாப்புலேஷன்ல நடக்கவே நடக்காது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சீவல் ரைட் எஃபெக்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. அடுத்தது ஹார்டி-வின்பர்க் லா பற்றி சொல்லியிருக்கோம். இது பாப்புலேஷன் இதுவும் இருக்குது. டஸ் நாட் அப்படின்னு கேட்டுக்கோம். எது வராதுன்னு கேட்டுக்கோம். இது எல்லாமே ஜீன் மைக்ரேஷன் இருக்கும், ஜெனடிக் ட்ரிஃப்ட் இருக்கும், நேச்சுரல் செலக்ஷன் இருக்கும். இது வராது. ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். ரிப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியலுக்கும் ஹார்டி-வின்பர்க் ஈக்விலிபிரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட். அடுத்து இதுல 5 கொஸ்டின் ஒரே கொஸ்டினா கேட்டிருக்கோம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். சயின்டிஸ்ட் நேம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது சிங்கிள் ஸ்டெப் த லார்ஜ் மியூட்டேஷன்ஸ் லீட்ஸ் டு த ஸ்பீசியேஷன். இதுக்கு பேர் என்ன? அந்த சால்ட் டார்வின் சொன்ன விஷயம் தான். அதை வச்சு இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். சால்டேஷன் சொல்லுவாங்க. பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம் சார். இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஹார்டி-வின்பர்க் பிரின்சிபலை வச்சு தான் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஆல்சோ கரெக்ட், ஃபோர்த் மட்டும் தான் ராங். என்ன ராங்னா, இது வந்து இந்த ஜெனடிக் ரீகாம்பினேஷன் டு ஹெல்ப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். நோ, அது ஜெனடிக் ஈக்லிபிரியம் செஞ்சாவே அது டிஸ்டர்ப் ஆயிரும். ஹார்டி-வின்பர்க் வந்து ஈக்லிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது, அகார்டிங் டு த நியோ டார்வினிசம் தியரி, த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். நியோ டார்வினிசம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மெயினா வந்து இந்த மியூட்டேஷன் ரிலேட்டடா சொல்லியிருப்பாங்க. மற்றபடி ஹைபிரிடேஷன், அந்த மியூட்டேஷன்ல சில பேர் இந்த ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. ஏன்னா அதை விட இந்த ஆப்ஷன் கரெக்ட். மியூட்டேஷன் டுகெதர் வித் நேச்சுரல் செலக்ஷன். சரியா? இது இல்லைன்னா வேணா சி ஆப்ஷன் எடுக்கலாம். லாஸ்ட் ஏன்னா மியூட்டேஷன் பத்தி ரொம்ப இதா டார்வின் சொல்லியிருப்பாரு. அந்த நியோ டார்வினிசக்காரங்க வந்து இது மியூட்டேஷன் இது 2 சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த நியோ லாமார்கிசம், இதெல்லாம் புது சிலபஸ்ல உண்டு சார். சும்மா இந்த கொஸ்டின் வந்து நான் ஏதோ ஓல்டு சிலபஸ் நினைச்சிடாங்க, எல்லாமே புது சிலபஸ்ல உள்ளதான். நியூ லைஃப் இஸ் டிஸ்கவர்ட் பை தட் ஜெனடிக் இம்பிரிண்டிங். ஏன்னா நியோ லாமார்கிசம் இதுதான் மெயினா சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது த அமினோ ஆசிட் நாட் ஃபவுண்ட். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சப்போஸ் அமினோ ஆசிட் கேட்கலாம் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆப்ஷன். அதுல என்ன அமினோ ஆசிட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிலட்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. சரியா? இதுல அலனைன் இருக்கும், கிளைசின் இருக்கும், ஆஸ்பார்டிக் ஆசிட் இருக்கும், வேலைன் இருக்காது. ஸோ ஆன்சர் வேலைன். இதுல கிளைசின் இதான் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த கொஸ்டின்லயே ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். நான் எது இருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கும், எது இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஆன்சர் இங்க கிடைச்சு போச்சு பாத்தீங்களா, அதுக்காக சொன்னேன். ரைட். ஸ்ட்ராங்லி சப்போர்ட் த நியோ டார்வினிசம். நியோ லாமார்கிசத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க.
நியோடைனமிக்ஸ் மெயினா இவர் எதை மாலிகுலர் ஜெனடிக்ஸ் தான் மெயினா ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க சார். சரியா? அது ஜெனடிக் டிஃப்ட் அக்கர்ஸ் இன் தட் ஸ்பீசிஸ். ஜெனடிக் டிஃப்ட்னா இதுவும் எதுக்கு ரிலேட்டட்னா ஸ்பீசிஸ் கால் ஐலண்ட், ஒரு ஐலாண்ட்ல வச்சு சொல்லியிருப்பாங்க. மெயின் அந்த ஃபவுண்டர் பிரின்சிபல்ஸ். சரியா? இந்த பாட்டில் நெக் எஃபெக்ட், ஃபவுண்டர் பிரின்சிபல்ஸ், இன்னொரு வரும், நான் பின்னாடி அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிலாம் பெருசா கேட்க மாட்டாங்க. அப்படியே நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஒரு 2 லைன், 1 லைன் இல்ல 2.5 லைன் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதை அப்படியே பைகாட் பண்ணிருக்கேன். அதை மற்றபடி அதை பிரின்சிபல் எஃபெக்ட் ரொம்ப உங்களுக்கு பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. ரைட். இப்ப ஏற்கனவே நான் இது கேட்ட கொஸ்டின் தான், எது இருக்காது யூரேமிலர் எக்ஸ்பெல். ஆன்சர் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல, ஆக்சிஜன் ஆன்சர். சரியா? அடுத்தது இந்த திரும்ப சொன்னதே தான், ஸ்மால் பாப்புலேஷன் சொன்ன பாத்தீங்களா. சில ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டா, ஏன்னா போர்ஷன் ரொம்ப கம்மி சார். இந்த கொஸ்டின்லாம் 50 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா போர்ஷன் கம்மியில திரும்ப 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 வேற மாதிரி கேட்கணும்னா எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் ரேண்டம் நான் டைரக்ஷனல் தாலியில். இது ஸ்மால் பாப்புலேஷன் சொன்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சலாம், நம்மளால யாரு சிவல் ரைட் அஃபெக்ட், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரைட். அடுத்தது ஹைலி ஃப்ரீக்வன்சி த மெலானிக் மாத். இது கொஞ்சம் இந்த மிமிக்ரி அந்த இதுலயும் வரும். இது வந்து மெலானிக் மாத் அஸ் வெல் அஸ் மெலானிக் மாத் அஸ் வெல் டிடிடி, டைக்ளோரோ டைஃபைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸ்பான்ஷன் இது வந்து எந்த யூனிட்ல வரும்னா அந்த பெஸ்ட், இந்த ஐ திங்க் 3ஆம் யூனிட்டா ஏதோ அந்த இதுல வரும்னு நினைக்கிறேன். நான் கடைசி யூனிட் ஏதோ ஒரு யூனிட்ல வரும் சார். பெஸ்டிசைட்ஸ் ரிலேட்டடா உள்ளது. நல்லா கவனிங்க. டிடிடி எக்ஸ்பான்ஷனோட கேட்கலாம். டைக்ளோரோ டைஃபைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீத்தேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைக்ளோரோ டைஃபைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், இன்னொரு ஆப்ஷன் மீத்தேன் இருக்கும். நீங்க எல்லாம் தெரியும், அந்த ஈத்தேன் மீத்தேன்ல தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது நீங்க ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசிடில இ வருமா, எம் வருமா, இ தான் வரும். அப்ப ஈத்தேன் தான் கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சு வச்சு. சரியா? ரைட். சோ இங்க எதை சொல்றோம்னா எக்ஸாம்பிள் வச்சு சொல்றோம். இங்க எக்ஸாம்பிள் வந்து த டைரக்ஷன் செலக்ஷன் வரும், நேச்சுரல் செலக்ஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட் வந்து சிவல் ரைட் அஃபெக்ட். இது வராது. சோ ஆன்சர் அவங்க மீட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து A and C. ரைட். அடுத்த கான்செப்ட் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். சார் அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாவே சில வந்து உடனே நம்ம டார்வின் தான் சில பேருக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். சில பேர் பி ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா கான்செப்ட் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் இன் எவல்யூஷன் வாஸ் டெவலப்டு பை தான் கேட்டிருக்கேன். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் டார்வின் ஓகே இவர் தான் டெவலப் பண்ணிருப்பார். ஞாபகம் அது கொஸ்டின் சரியா ரீட் அதான் இயர்லாம் கேட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு அடுத்து இவர் ஆஸ்மன் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஏன்னா இது வெறுமனே அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாவே நீங்க டார்வின் அடிச்சிருவீங்க, எல்லாருமே கரெக்டா அடிப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன். 41. அடுத்த 42 வந்து இது ஹெக்கல் தியரி வரதான் சார். the first the exit the waste நைட்ரஜன் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். அந்த இந்த இது எப்படி எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த ரீகேப்சுலேஷன் தியரி, அதான் ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பேஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த சிப்ளிங் ஸ்பீசிஸ் இது எல்லாமே வரும் சார். இது ஈகாலஜி ரிலேட்டடா உள்ளதான் ஆல் தி அபவ். அடுத்த கோல்ட்ஸ்மித் according to the classification the subspecies of the geographical race. இதுவும் இந்த டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல வரும். கோல்ட்ஸ்மித் இது நான் நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். மைக்ரோ எவல்யூஷன் யார் சொல்லியிருப்பா, மேக்ரோ எவல்யூஷன் யார் சொல்லியிருப்பா, மெகா எவல்யூஷன் நடத்தும் போது அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நீங்க இந்த இதை ஆன்சர் வச்சு கூட கண்டுபிடிச்சு, இந்த சயின்டிஸ்ட் வச்சு கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். மைக்ரோ எவல்யூஷன்ஸ் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் அடாப்டேஷன் இன் த டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டு தட் என்வரான்மெண்ட் டு நீட் தட் ஆர்கானிசம்ஸ். இதுக்கு வந்து இது நீங்க படிச்சிருக்கிறது மெட்டீரியல் இருக்கான்னு தெரியல இந்த கொஸ்டின். இது ஒரு டிஃப்ரெண்ட் புக்ல பார்த்தேன். மெட்டீரியல் இருக்கான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. மேக்ஸிமம் மெட்டீரியல்ல ஃபவுண்டர் எஃபெக்ட் இருக்கும், பாட்டில் நெட் எஃபெக்ட் இருக்கும், சிவல் ரைட் எஃபெக்ட் இருக்கும். சரி, அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்லயே நீங்க இதை அப்படியே பைகாட் பண்ணிருங்க சார் இந்த கொஸ்டினா. சரி, ஆன்சர் வந்து ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பால்மன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? சிவல் ரைட் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்மால் பாப்புலேஷன்ல நடக்கக்கூடியது. பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது இது என்னன்னு கேட்டா, டு ரெடியூஸ் த ஜெனடிக் டைவர்சிட்டி. நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல, எல்லாமே நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. டு ரெடியூஸ் த ஜெனடிக் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ரீஸ் த ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெனடிக் ட்ரிஃப்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதே இது வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். இது வந்து எப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் த இண்டிவிஜுவல் established with the new population with reduce the genetic variation. நான் சிம்பிளா சொல்றேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. ஃபவுண்டர் எஃபெக்ட், ஸ்மால் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் established
new population with reduced genetic variation. Reduced genetic variation தான் founder effect. So இதை பைகாட் பண்ணிருங்க சார். சப்போஸ் ஏன்னா நினைச்சா இப்படி கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. ஸோ இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த 4ல தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுல தான் ஒரு கொஸ்டின் வரும், பாத்துக்கோங்க. அடுத்தது இதுவும் டிஆர்பில 2019 கேட்ட கொஸ்டின் தான். The islands of the Snile of Hawaii Island. Hawaii Island the examples வந்து எதை சொல்றாங்கன்னா ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் தான் இதை சொல்லுவாங்க. ஐசோலேஷன் ஒரு டாபிக்ல வரும், இது பாத்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன் மெக்கானிசம் எது வரும்னா ஹைபிரிட் ஸ்டெரிலிட்டியில வரும். ப்ரீ போஸ்ட் அப்படின்னு 2 இருக்குது, இது போஸ்ட்ல வரக்கூடியது. அடுத்த டேர்ம் ஸ்பீசியேஷன் மேயர். ஸ்பீசியேஷன் அந்த வார்த்தையை சொன்னவர் வந்து மேயர், சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து பாப்புலேஷன் சொல்லிப்பாரு. இவர் வந்து கோவர்க்கர் ஆஃப் டார்வினிசம். லினேஸ் உங்களுக்கு தெரியும், பைனாமினல் கல்ச்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் 49 ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இது எப்படின்னா நல்லா கவனிங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் அஃப்கோர்ஸ் இந்த ஐசோலேட்டட் ஜியோகிராபிக்கல் ஏரியா கேன் சீன் இன், சரியா? அப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டா டார்வின் ஃபின்ச்சஸ் அந்த ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஆன்சர் வந்து சி சார். இது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கோம். சீனின்னா எங்க ஜியோகிராபிக்கல் எங்க, தட்ஸ் a marsupial அந்த இருக்குல்ல, ஆஸ்திரேலியன் மார்சுபியல் அண்ட் பிளாசண்டல் மேமல்ஸ். அப்ப இது எந்த கேட்டகரியில வரும்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல வரும். ரொம்ப பேர் என்ன தெரியும், இந்த ஆப்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ஏன்னா கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ், சரியா? இது நீங்க வேணாம் நீங்க மெட்டீரியல் எடுத்து பாருங்க. அடாப்டிவ் ரேடியேஷன்ல இதுதான் வரும். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வரும், டைவர்ஜென்ட் வர. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் நீங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும், சரியா? இந்த சி அண்ட் டி தான் காம்படிஷன். சி த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் இட்ஸ் நாட் பிலீவ் த ரோல் ஆஃப் தட். எதை பிலீவ் பண்ணா அவர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் தான். இதுதான் ஆன்சர். ஆர்கானிக் எவல்யூஷன் டிஸ்கண்டினியூஸ், மற்றது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். நேச்சுரல் செலக்ஷன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான், சரியா? ஸோ ஆன்சர் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். That's all about. Now you have any doubts, say the question number. Sir, Almost எல்லாமே எக்ஸ்பிளைன் 43 பண்ணியாச்சு. sir 43 sibling species வந்து எக்ஸ்பெக்ட் டிஃபரன்ஸ் இன்டர்னு கேட்டிருக்கீங்க சார். அது வந்து ஹேபிடேட் வந்து சிமிலரா தாங்க சார் இருக்கும், அது டிஃபர் ஆகாதுல்லங்க சார்? Exhibit the difference in their difference, அதாவது sibling species exhibit that. எல்லாத்துலயும் எக்ஸிபிட் பண்ணணும்னு சொல்றோம். ஈகாலஜில இருந்தும் ஹேபிடேட்ல இருந்து இல்ல எல்லாத்துலயும் சிப்லிங் ஸ்பீஸ் வரும், பிசியாலஜிலயும் வரும். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்களோ? ஆமாங்க சார், அது சேம் ஹேபிடேட்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் இல்ல எல்லாத்துலயும் பண்ணும் வந்து சிப்லிங் ஸ்பீசிஸ். ஓகே, சோ நான் ஏற்கனவே ஆல்து எப்போன்னு ஒரு கண்ணு அதுல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வேற 16 சார். Question number 16 sir. 16. சொல்லுங்க சார். டார்வின் cannot explain. Cannot explain mimicry தான சார் சொன்னீங்க நீங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல மிமிக்ரி பத்தி அப்படின்னு. ஆன்சர் மிமிக்ரி பண்ணிருக்காருங்க மேம். மிமிக்ரி பத்தி ஐயோ மார்க் சொல்லிருக்காரு. சரி ஐயோ எஸ் கரெக்ட், அவங்க சொன்னது கரெக்ட். cannot explainனா அவர் வந்து இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிள். மிமிக்ரி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் மார்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆக்சுவலா வந்து ஆன்சர் என்ன cannot explain சொல்லும்போது ஏதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, மிமிக்ரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அந்த டார்வினிசத்துல ரிலேட்டடா இது இந்த வெஸ்டிஜியல் ஆர்கனா இந்த இது ஃபுல்லாவே இதெல்லாம் ஆன்டிலோப் இந்த டீர்லாம் எதை சொல்லியிருப்பாங்க, செக்ஸுவல் செலக்ஷன் தியரியில வரும். செக்ஸுவல் செலக்ஷன் தியரி இது வேற தியரி வரும், அது இதுல வராது. நான் மார்க் சொல்லியிருக்கேன். ஆன்சர் ஓகே, ஆன்சர் கரெக்ட் தான். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரி, மிமிக்ரி பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே, வெரி குட். வேற நம்பர் 2 சார். சொல்லுங்க சார். ஜெனடிக் ஸ்பீஷிஸ் வராதுங்களா சார்? ஸ்பீஷிஸ்னா இல்ல அந்த ரொம்ப டீப்பா போக வேண்டாம் நீங்க, சரியா? ஓகே சார். ஓகே, ரொம்ப டீப்பா போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டீப்பா போனா ஸ்பீஷிஸ் தான் இதுக்கு கரெக்ட் மிஸ். ரொம்ப டீடைலா போக வேண்டாம், சரியா? ஓகே சார், தேங்க் யூ. ஓகே 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 34 சார்.
எஸ் சொல்லுங்க. நியூ லாமாரிக்ஸ் getting the new life of the discovered that. ஜெனட்டிக் இம்ப்ரிண்டிங்கும் ஜெனட்டிக் வேரியேஷனும் இட்ஸ் சேம் வேர்டா சார்? ஆமா, கொஞ்சம் அது இருக்கிற ஆப்ஷன்ல நம்ம பார்க்கணும் மிஸ். ரொம்ப டீடைலா பார்க்க வேண்டாம். ஓரளவு சொல்லலாம். இல்ல சார் மெட்டீரியல் அத சொல்லலாம் சொல்லுங்க. ஓகே சார். சொல்லலாம். வேற எதுவும் பொருந்தாது மிஸ். அத வச்சு கூட நீங்க இது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அந்த இம்ப்ரிண்டிங் வித்தியாசமா இருக்கே, இது என்ன எவ்வளவு பிஹேவியர்ல தான் வரும் சார். அத வச்சு நீங்க என்ன சொல்லலாம், இது வந்து ரிஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சிலது கண்டுபிடிக்கணும். அப்படியே மெட்டீரியல் இருக்காது. சரி, ஓகே ஓகே थैंक यू ஓகே. சார் क्वेश्चन நம்பர் 8. 8ஆ? எஸ் சார். சொல்லுங்க மிஸ். சார் இது வந்து இந்த क्वेश्चन வந்து 12th புக்லயே இருக்குங்க சார். புக் பேக் क्वेश्चन இது. சரி. இதுக்கு ஆன்சர் வந்து காம்படிஷன் வித்தின் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் தான் சார் இருக்கும். சார் இன்டர் காம்படிஷன்னாலும் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ்னாவே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். புக் பேக் क्वेश्चन இது புக் பேக்ல ஆன்சர் அதான் சார். எஸ் சார் 20 புக்ல இருக்கு சார். இது புக் பேக் ஆன்சர் சார். இது காம்படிஷன் எந்த புக்ல இருக்கு? 12th புக்லங்க சார். 12th சுவாலஜில 6th லெசன்ல. சரி மிஸ், அத காம்படிஷன் வித்தின் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். சரி, நான் இத வேணா ஒன்ஸ் செக் பண்றேன். ஆனா அது ஜெனரலா சொல்லிருப்போம் மிஸ். இப்ப ஸ்கூல் புக்ல அந்த ஆப்ஷன் நம்ம தானே ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்கோம். அந்த ஆன்சர் அதுலயே இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இருக்குங்க சார். எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க சார். சரி, நான் பாக்குறேன். இது ஒன்ஸ் வேணா நான் பாக்குறேன். ஆனா அதுக்கு டிஃபரண்ட் ஸ்பீசிஸ்னாவே க்ளோஸ்லி ரிலேட்டட் அது சொல்லலாம்ல எக்ஸாக்ட்டா. சார் இன்டர் ஸ்பெசிபிக் அப்படினா வேற ஸ்பீஷிஸ்க்கு நடுவுல இருக்க காம்படிஷன் தான் சார். ஆமா, அப்ப இன்டர் ஸ்பீஷிஸ் கரெக்ட் தானே? அதான் சொல்றேன். அவங்க சொல்றது क्वेश्चन ஆப்ஷன்லயே இன்டர் இன்ட்ரா ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க சார். சரி, நான் இதெல்லாம் பாக்குறேன். டிஃபரண்ட் சார் ஒரு நிமிஷம் சார். டிஃபரண்ட் ஸ்பீசிஸ்க்குள்ள நடக்கிறத விட சேம் ஸ்பீசிஸ்க்குள்ள நடக்கிற காம்படிஷன் தான் சார் ஹெவியா இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன் தான் சார் நமக்கு வரும். எஸ் சார். 4th ஆப்ஷன் இன்ட்ரா. இங்க பாருங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட் உண்மைதானங்க சார்? அது நான் காம்படிஷன் பத்தி அப்படி நான் கேட்கல. இல்ல வித்தின் தி ஸ்பீசிஸா இது ஆர்கானிக் எவல்யூஷன் டியூ டு தட் அப்படி தான கேட்டிருக்கோம். ஜெனரலா क्वेश्चन அப்படிதாங்க சார் இருக்கும். சரி, நான் இந்த क्वेश्चन ஒன்ஸ் நான் பார்க்கறேன். இந்த क्वेश्चन ஒன்ஸ் பார்க்கறேன். எஸ் சார். வேரியேஷன் இருந்தா நீங்களும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நானும் ஒன்ஸ் பார்க்கறேன், கன்ஃபார்ம் பண்றேன். எவ்வளவு டிஃபரண்ட் இருந்தா பாப்போம் என்னன்னா. எஸ் சார். ஓகே. சரி, வேற சார் क्वेश्चन நம்பர் 49 சார். சொல்லுங்க மிஸ். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன்னாலே டைவர்ஜென்ட் எவல்யூஷன் தானங்க சார் வரும்? அதுதான் அப்படி வேண்டாம் நான் சொல்றேன். லாஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷனாவே நான் நடத்தும் போதே சொல்லிப்பேன். கண்ணை மூடிட்டு அடாப்டிவ் ரேடியேஷனா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். பட் அது வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது அது வந்து கன்வர்ஜன் தான் வரும் மிஸ். நீங்க அந்த மாதிரி சில இதை வந்து பிளைண்டா எடுக்கக்கூடாது நீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க பிளைண்டா எடுக்க வேண்டாம். நீங்க கரெக்ட் தான். ஆப்ஷன் இஸ் கரெக்ட் தான். அப்படி ஏதாவது வேரியேஷன் இருந்தா நீங்க வந்து திரும்ப குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் திரும்ப வேணா அந்த क्वेश्चனை அனலைஸ் பண்றேன். ஓகேவா? சார் 23 சார். சொல்லுங்க மிஸ். யூனிட் ஆஃப் எவல்யூஷன். ஆன்சர் சி. ஸ்பீசிஸ் போட்டிங்களா? வராதுங்களா சார்? அதெல்லாம் வராது. ஸ்பீசிஸ் அது வேற கிளாசிஃபிகேஷன் தான். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஸ்பீசிஸ். Thank you sir. ஓகே. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த 6th லெசன்ல அந்த क्वेश्चन சொன்னாங்கல்ல சார், இந்த எவல்யூஷன் வந்து ஆர்கானிக் எவல்யூஷன் இஸ் டியூ டு அப்படின்ற क्वेश्चंसக்கு ஆன்சர் வந்து 8வது क्वेश्चन. நம்ம क्वेश्चनல 8வது क्वेश्चन. அதுல வந்து நீங்க சொன்ன ஆன்சர் தான் சார் சரி. ஏன்னா புக் பேக்லயுமே பழைய எடிஷன்ல வேணா அவங்க சொன்ன ஆன்சர் இருக்கலாம். ஆனா இப்ப புது எடிஷன்ல வந்து நீங்க சொன்ன ஆன்சர் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான் இருக்கு சார். சரி, நானும் ஒன்ஸ் செக் பண்றேன். பட் என்னுடைய நாலேஜ் படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க வந்து இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். அப்பனா க்ளோஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லயும் அது நடக்கும். பட் அதுல பர்டிகுலர் நம்ம ஆர்கானிக் எவல்யூஷன் சொன்னபோது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ரைட். நீங்க ஏதாவது எவிடன்ஸ்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் திரும்ப ஒன்ஸ் பாக்குறேன். ஆனா இப்போதைக்கு ஆன்சர்ல மாற்றம் கிடையாது. ஏதான்.
ஓகே, தேங்க்யூ சார். சார் 11th கொஸ்டின் சார். சொல்லுங்க மிஸ். நிக்ஸ் செப்பரேஷன் வந்து அலோபேட்ரிக் ஸ்பீசிஸ் தானே சார் வரும்? சிம்பேட்ரிக் வந்து வித்தின் த ஸ்பீசிஸ் தானே சார் வரும்? சார் நிச் செப்பரேஷன் பாராபெட்டிக் தானே சார் வரும். அலோபேட்டிக்னா ஜியோகிராபிக்கல் அப்படிதானே சார் சொன்னீங்க? நீங்க ஆமா அலோபேட்டிக், ஜியோகிராபிக்கல், சிம்பேட்ரிக் சிம்பாட்டிக்னா ரீப்ரொடக்டிவ்லி அந்த மாதிரி நம்ம இருக்கிற ஆப்ஷன்ல தான் மிஸ் நம்ம பார்க்கணும். சிலது வந்து இருக்கிற ஆப்ஷனை வச்சுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது நீங்க. சரியா? ஆப்ஷன் வேற எதுவும் பொருந்துமா சொல்லுங்க. நீங்க கீழே வர்றதுல வேற எது பொருந்த வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லையா? அப்படி மூணுமே இது வரும் மிஸ். நிச் செப்பரேஷன்லயும் அது சிம்பாட்டிக் ஸ்பீசிஸ்ல வரக்கூடியது ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகும். அப்படி ஏதாவது வேரியேஷன் இருந்தா எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நானும் அதை ஒன்ஸ் பாக்குறேன். சரியா? ரைட், ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் 1 hour ஆகும். அப்போ 1 hour மேலே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, போதும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ டிஸ்கஷன் இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.